So welcome to Praveen Education Institute. So already நம்ம வந்து கூலும்ஸ் லா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல். அது என்ன அப்படின்னா the total force acting on a given charge is equal to the vector sum of the forces exerted on it by all the other charges ன்னு சொல்லிருக்காங்க. சோ இதோட கான்செப்ட் என்ன அப்படின்னா total force F1 வெக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லாத்தோட ஃபோர்ஸையும் ஆட் பண்ணனும். சோ அதாவது F12 வெக்டர் plus F13 வெக்டர் plus etc till nth vector value. So இதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா the force exerted by first இந்த F12 அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா Q1 on Q1 exerted by Q2 அதான் கான்செப்ட். அத பேஸ் பண்ணி தான் நம்ம எழுதி இருக்கோம். சோ இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியும் கூலும்ஸ் லால இருந்து வந்ததுதான். சோ F12 vector is equal to K into இது directly proportional numerator இது indirectly proportional அப்ப denominator divide by R21 the R21 யூனிட் வெக்டர் அவ்வளவுதான் கான்செப்ட். இங்க பை Q2 இருக்கறனால டிஸ்டன்ஸ்க்கு வந்து நம்ம முன்னாடி 2 போட்டுக்கணும் அவ்வளவுதான் லாஜிக். ஃபோர்ஸ் வரும்போது அப்படியே ஆப்போசிட்டா வரும் அவ்வளவுதான். சோ F12 and F13 கண்டுபிடிச்சாச்சு. F14 எல்லாம் நம்மள எழுதிக்கலாம். சோ இத பேஸ் பண்ணி நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ண போறோம். சோ இதுல K காமனா இருக்கனால K வெளிய எடுத்துருங்க. அப்ப Q1 Q2 டிவைட் பை R21 ஸ்கொயர் அடுத்து R21 இந்த யூனிட் வெக்டர் போட்டுக்கலாம். பிளஸ் அடுத்து இங்க k வெளிய போயிடுச்சுனா q1 q3 டிவைட் பை r31 ஸ்கொயர் r31 யூனிட் வெக்டர் பிளஸ் ஆல்ரெடி நம்மளே ரெண்டு வச்சு நம்மளே எழுதிடலாம். சோ அப்ப f14 அப்படினா q1 q4 டிவைட் பை r41 ஸ்கொயர் r41 யூனிட் வெக்டர். அதே தான் nth வெக்டருக்கு ஃபாலோ பண்றோம். அவ்வளவுதான். என்ன பண்ணனும் இங்க 4 3 வந்து அப்படினா n சேஞ்ச் ஆகுது. சோ அப்ப n முன்னாடி வரும். அப்ப rn1 ஸ்கொயர் rn1 யூனிட் வெக்டர் அவ்வளவுதான். இதுதான் சிம்பிளான சூப்பர் பொசிஷன். அப்ப என்னது இதோட அர்த்தம்னா வெக்டர் சம் ஆஃப் தி ஃபோர்சஸ் அப்படின்னா வெக்டர் சம் ஆஃப் தி ஃபோர்சஸ் எல்லாத்தையும் வெக்டர் கான்செப்ட்ல எல்லாத்தையும் ஆட் பண்ணணும் அவ்வளவுதான் லாஜிக்ஸ். இதுதான் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல். மீண்டும் ஒரு சிறந்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.